நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். எங்கள் சேனலை விரும்பியவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு எங்களது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்று மராத்தியர்கள் பற்றி பல்வேறு தகவல்களை உங்களுக்கு வினாவிடை வரிசையில் வழங்க உள்ளோம். தக்காணம் மற்றும் மகாராஷ்டிரம் மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மராத்தியர்கள் எந்த போர் முறையை நன்கு அறிந்திருந்தனர்? கொரில்லா போர்முறை. கொரில்லா போர்முறை என்பதன் பொருள் என்ன? முறைசாரா போர்முறை. சிவாஜி பிறந்த ஊர் எது? புனேவிற்கு அருகிலுள்ள சிவனேரி கோட்டை, 1627. சிவாஜியின் தந்தை பெயர் என்ன? ஷாஜி பான்ஸ்லே. சிவாஜியின் தாய் பெயர் என்ன? ஜிஜாபாய். சிவாஜியின் பாதுகாவலர் யார்? தாதாஜி கொண்டதேவ். புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு எது? 1665. ஜெய்சிங் சிவாஜி இடையே. சிவாஜியை மலையலி என்றும் தக்கான புற்றுநோய் என்றும் அழைத்தவர் யார்? அவுரங்கசீப். சிவாஜி எந்த கோட்டையில் முடிசூட்டி கொண்டார்? ரெய்கார் கோட்டை. சிவாஜி முடிசூட்டு விழாவில் சூட்டிக்கொண்ட பட்டம் எது? சத்ரபதி. சிவாஜி அமைச்சரவையை எவ்வாறு அழைத்தனர்? அஷ்டபிரதான். சிவாஜியின் பேரரசு எவ்வாறு அழைக்கப்பட்டது? சுயராஜ்யம். சிவாஜி விதித்த முக்கியமான வரிகள் எவை? சவுத் மற்றும் சர் தேஷ்முகி. சிவாஜியின் அவையில் குற்றவியல் வழக்குகளை விசாரித்த அதிகாரி யார்? பட்டேல். சிவாஜியின் இராணுவத்தில் இடம்பெற்ற முக்கிய படை எது? குதிரைப்படை. கோட்டையை தாயாக கருதியவர்கள் யார்? மராத்தியர்கள். சிவாஜியின் ஆட்சியில் பிரதம அமைச்சராக செயல்பட்டவர்கள் யார்? பீஸ்வாக்கள். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் பீஸ்வா யார்? பாலாஜி விஸ்வநாத். மராத்திய பேரரசு சிதைவடைய காரணமான படையெடுப்பு எது? அகமது ஷா அப்தலி படையெடுப்பு. நண்பர்களே, இன்று நாம் மராத்தியர்கள் பற்றி பல்வேறு தகவல்களை தெரிந்து கொண்டோம். மேலும் இந்த சிவாஜியின் பாரம்பரியனர்தான் தஞ்சையில் மராத்திய ஆட்சியை கொண்டு வந்தவர்கள். அவர்களின் வம்சாவளியினர் இன்றும் தஞ்சை அரண்மனையில் வாழ்ந்து வருகிறார்கள். மேலும் பல்வேறு தகவல்களுடன் நாளை சந்திப்போம். இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது வீர சிவாஜி தன் அரியணையில் பொறுப்பேற்றுக் கொண்ட அன்று வரையப்பட்ட காட்சியாகும். நன்றி, வணக்கம்.